ஹாய். டே 117 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி 117th மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மூவி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாரிசன் அந்த மூவி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃபகத் ஃபாசில் சார் அண்ட் வெடிவேல் சார் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2வது படம், 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி வந்து மாமன்னனில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸு. ஸோ கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அல்சைமர் பேஷண்ட்டு. ஸோ வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துகிட்டே இருப்பார். ஸோ சில இன்சிடெண்ட் மறப்பார். ஸோ கொஞ்சம் வந்து முன்னாடி நடந்த விஷயங்கள் மறப்பார். அதோட டிசீஸோட ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆக ஸோ மறதி வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இவர் வந்து ஃபகத் ஃபாசில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு திருடனாக இருக்கார். ஸோ ஒரு பைக் ஒன்று திருடிடுறாரு. ஸோ அந்த பைக்கை திருடிட்டு ஒரு வீட்டை வந்து ஒரு திருடும் போது ஸோ இவர் வந்து வடிவேல் சார் இவரை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவர் வடிவேல் சார் வந்து அவங்க பொண்ணை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஃபகத் ஃபாசில் சார் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஸோ அவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குன்றது தெரிய வருது. ஸோ இவரோட அந்த ஞாபக மருதியை வச்சு ஸோ இவர்கிட்ட தான் அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி எப்படியாச்சும் அந்த பணத்தை வந்து திருடிடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இவரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவர் தன்னோட பையனாகவே வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் நார்மலாக இருப்பார். ஸோ அவருக்கு அந்த ஏதாவது ஒரு ப்ரெஷரோ இல்லை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவருக்கு அந்த பழைய விஷயங்கள் மறந்து இவர் வந்து தன்னோட பையன் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் வந்து அதை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் கூடவே அவரை வச்சுக்குவார். எப்படியாச்சும் அவர் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த பணத்தை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மூவி ஜானர் பார்த்திங்கன்னா த்ரில்லருன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கதையில் எப்படி த்ரில்லர், இப்போ இவர் ஒரு பேஷண்ட்டாக இருக்கார், இவர் திருடனாக இருக்கார். ஸோ இவர் ஒன்று பணத்தை திருடணும் இல்லையா, அவர் மேலே பாவப்பட்டு வந்து இவர் வந்து திருந்திடணும். ஸோ மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி ஆரம்பிக்கிற கதை வந்து இப்படி தான் வந்து முடியும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இன்டர்வல் வரைக்குமே வந்து அதே மாதிரி தான் போகுது. ஸோ இவருக்கும் சில நேரம் அவர் மேலே பாவப்படுறாரு, சில நேரம் வந்து எப்படியாச்சும் திருடணும்னு நினைக்கிறாரு. ஸோ கொஞ்சம் அந்த ட்ராவல் முடிகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் இவர் திருந்தி இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து சீன் அமைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இன்டர்வல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்டர்வல் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ நம்ப முடியாத மாதிரி வந்து இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இன்டர்வல் விட்டுருப்பாங்க. ஸோ ட்ரெய்லர் இவங்க ரிலீஸ் பண்ணும்போதுமே வந்து இப்போ நம்ம பேசின வரைக்கும் இருக்க விஷயத்தை மட்டும்தான் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து படத்தோட கலரே வந்து மாறிடும். அந்த த்ரில்லருக்கான இதுவும் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருந்தாலுமே ரொம்ப வந்து அலட்டிக்காமல் ஸோ 2 பேருமே வந்து நடிப்பு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்து ஒரு அமைதியாக போகக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி தான். ஸோ சில சீன்ஸ் வந்து நல்லா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கதையை ஒன்றா ரிவீல் பண்ணும்போது ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் வந்து அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ ஒரு அமைதியான கொஞ்சம் ஒரு நிதானமாக போகக்கூடிய கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். வந்து ரொம்ப விறுவிறுப்பு இருக்காது, ஸ்லோவாக போகக்கூடிய வந்து ஒரு படம் தான். ஸோ ஒரு மெசேஜுமே வந்து நல்ல ஒரு இன்றைக்கி தேதிக்கு தேவையான ஒரு மெசேஜுமே வந்து படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரியும் வந்து வடிவேல் சார் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ கொஞ்சம் நிதானமான ரொம்ப பரபரப்பு காட்சி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குறன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுமே வந்து இந்த மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவி வந்து தியேட்டரில் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 117 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மாரிசன். விஆர் மாலில் பார்த்துருக்கோம். 1:05 PM.